Hey guys, welcome to my channel. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years ஆச்சு. 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன் அண்ட் தென் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் பிஸி ஆகிட்டேன். காலேஜ் ஆஃப்லைன் கிளாஸஸ் பிஸி ஆகிட்டேன். இப்போவும் காலேஜ் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சேனலை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதில் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன். இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வைக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான். அதாவது நான் 10th 12th முடிச்ச அப்புறம் நான் வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒன்றா இன்ஜினியரிங் டாக்டர் இந்த ரெண்டு இதுக்கு தான் போயிருக்காங்க. நானுமே ஒரு இன்ஜினியர் தான். 2024 பேட்ச் கிராஜுவேட். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பேன். நான் வந்து எதுக்கு வந்து நீ ஃப்ரெண்ட்ஸில் ஜூனியர்ஸ்ட்டை கேட்பேன், நீ வந்து 10th முடிச்சப்போ என்ன எடுக்கிற? எல்லாருமே சயின்ஸ் தான் சொல்லுவாங்க. சில பேர் காமர்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க, பட் மோஸ்ட்டாக சயின்ஸு. ஏன் சயின்ஸு? ஏன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ நிறைய அவேர்னஸ் கொண்டு வரணுமே, அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். இப்போ என்டிஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. என்டிஏ வந்து நீங்கள் வந்து ஆர்மிக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். ஸோ நான் இப்போ பிடெக் ஐடி படிச்சுட்டு இருக்கேன். லிங்க்டின் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புகிறேன். நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு லிங்க்டின் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது நான் தெரியும், நான் நம்புகிறேன். ஏன்னா லிங்க்டின் இஸ் அ ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா சைட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு லிங்க்டின் தெரியல, இந்த வீடியோ பார்த்தப்பறம் தான் உங்களுக்கு லிங்க்டின் தெரியுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க்டின் இந்த வீடியோ முடிச்சப்பறம் ஃபஸ்ட் லிங்க்டின் போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். நான் லிங்க்டின் இஸ் சோஷியல் மீடியா சைட்டுன்னு நான் சொன்னேன். அதுக்காக நீங்கள் அங்கே போய் ஃபன்னி வீடியோஸோ மீம்ஸ் போடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் சைட். ஓகே, அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஏதோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இன்டர்ன்ஷிப் கிடைக்குது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் போய் லிங்க்டின்ல போடலாம். இது போடுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் நீங்கள் போடுறதுனால லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் பீப்புள் இருப்பாங்க. சிஇஓஸ், ஃபவுண்டர்ஸ், ரெக்ரூட்டர்ஸ் அவங்கலாம் இருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக கம்பெனி ரெக்ரூட்டர்ஸ்க்கு போய் மெசேஜ் பண்ணலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணலாம். அதாவது என் பேர் இது, ஐ டன் திஸ், எனக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, உங்கள் கம்பெனியில் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் இங்கே போய் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணலாம். அவங்களும் வேகன்சி இருந்தால் அவங்கள வந்து ஹையர் பண்ண சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா உங்கள் ஸ்கில்ஸ் நிறையா இருக்குது, உங்கள் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு பப்ளிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிக்ரூட்டர்ஸே வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி வேகன்சி இருக்குது நீங்கள் வாங்கன்னு அவங்க கூட கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் திங், லிங்க்டின் ஏன் முக்கியம்னு நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஸோ லிங்க்டின்ல நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். கீழே வந்து லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லிங்க்டின் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், போஸ்ட்டும் போடுவேன். நான் பார்த்த வரைக்கும் ஏன் ஃபீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய போஸ்ட் வரும். எனக்கு இந்த மாதிரி ஐ காட் பிளேஸ்ட் இன் கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வரும். ஆனால் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், ஏன் வந்து எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க, ஏன் வந்து எல்லாம் வேற ஸ்டேட் பீப்புளாக இருக்காங்க, ஏன் வந்து யாருமே தமிழியன்ஸாக இல்லைன்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஸோ நான் அப்படி யோசிச்சு பார்த்தப்போ நான் அனலைஸ் பண்ணேன், ஏன் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய கம்பெனிலாம் போக மாட்டேங்கிறாங்க. பெரிய கம்பெனினா ஒரு அபோவ் 15 lakhs பேக்கேஜ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வரும். ஸோ நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒரு 2-3 விஷயம் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. எப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, எப்படி படிக்கணும், ரிசோர்ஸஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. செகண்ட் வந்து நிறைய பேர் ட்ரையே பண்ணுறதில்ல. தேர்ட் வந்து சில பேருக்கு தெரியும் இந்த மாதிரி கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான்லாம் இருக்குன்னு தெரியும், அவங்க கோடிங்கும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. என்னால் வந்து கூகுளுக்கு போக முடியாது, அதாவது ரொம்ப பெரிய கம்பெனி அந்த மாதிரி நினைப்பாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இந்த 3 ரீசன் தான் காரணம். நம்ம தமிழியன்ஸ் எல்லாருமே வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே அறிவு இருக்குது, நம்மளால எல்லாமே செய்ய முடியும். கரெக்டா? ஸோ நான் இந்த 3 விஷயம் தான் அனலைஸ் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் திங் அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த சேனலில் வந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டட் திங்ஸ், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப் வரதோ, இன்டர்ன்ஷிப் ஏதாவது கம்பெனி ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தென் கோடிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் பார்த்ததில்ல. என் காலேஜ்லேயே வந்து நிறைய பேர் கோடிங் வருது. கோடிங்னாலே வந்து ஒரு பெரிய இந்த மேத்ஸில் 10th மேத்ஸில் ஒரு சாப்டர் இருக்கும் தெரியுமா, ட்ரிக்னோமெட்ரின்னு. அந்த லெவலுக்கு அவங்க ஹைப் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரிக்னோமெட்ரி கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கோடிங்னா ட்ரிக்னோமெட்ரி மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அவங்க மைண்ட்லேயே வந்து அவங்க ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. கோடிங்னா என்னால் பண்ண முடியாது அப்படி. ஸோ கோடிங் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும்.
ஸோ கோடிங்க்கு வந்து நான் இந்த ஹெல்ப் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 21 days ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் நம்ம 22nd டேலேருந்து நாமளே வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதாவது 21 days ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சால் அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ நம்ம அதை தொடர்ந்து செய்வோம். அதே மாதிரி 21 days நீங்கள் கோடிங்கை தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் நான் டெய்லி வந்து மோஸ்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். டெய்லி வந்து லீட் கோடுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் நிறையா கோடிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து டெய்லி சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கும். டெய்லி சேலஞ்ச் டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெய்லி சேலஞ்ச் கொஸ்டினை வந்து நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்ரோச்சஸ் சொல்ல போகிறேன். எப்படி அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், அந்த அப்ரோச்சோட நான் வந்து கோட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த நான் எப்படி கோட் பண்ணுறேன், ஸோ நீங்கள் அந்த டெய்லி சேலஞ்ச் வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு 21 days நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து உங்கள் மைண்டில் தோணும், ஓ இந்த கொஸ்டின் இந்த அப்ரோச்சில் போடலாம். ரொம்ப சிம்பிள் அது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்தேன் கோடிங்கில். அண்ட் தென் ஒரு 100 days மேலே ஸ்ட்ரீக் வச்சேன். நிறையா காம்படிஷன் அட்டன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து என்னால் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா என்னால் வந்து நிறைய அப்ரோச்சஸ் யோசிக்க முடியும். அதில் வந்து அந்த அப்ரோச்சை வந்து எனக்கு லாஜிக் நல்லாவே தெரியும். அந்த லாஜிக் வந்து என்னால் கோடாக கன்வெர்ட் பண்ணவும் தெரியும் இப்போ. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். எப்படி வந்தேன், ஏன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்க, உங்களுக்கும் கோடிங் நல்லா வரும். இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, கூகுளோ மைக்ரோசாஃப்ட் எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் தென் கோடிங் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ கோடிங்னாலே ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து ட்ரையே பண்ணுறதில்ல. அதை வந்து நீங்கள் இந்த சேனல் பார்க்குறது மூலயமா உங்களுக்கு வந்து கோடிங்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நான் சொன்னேன் உங்ககிட்ட நான் டெய்லி சேலஞ்ச் போடுறேன்னு அவங்ககிட்ட சொன்னேன். பட் ஆனால் டெய்லி சேலஞ்ச் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் ஈஸி லெவலாக இருக்கும், மீடியம் லெவலாக இருக்கும், இல்லை ஹார்டாக கூட இருக்கும். கரெக்டாக? ஏன்னா லீட் கோட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே வந்து கொஸ்டின்ஸ் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஈஸி, ஹார்ட் அண்ட் மீடியம். ஸோ இதில் 3 கேட்டகரி இருக்குது. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், அதாவது ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எப்படி வந்து நான் கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ அதுக்கும் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து நிறையா இது இருக்குது, நிறையா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அரே இருக்குது, லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, ஸ்டாக்கு, ஹீப்பு, கிராஃப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் எஸ்பெஷலி டைனமிக் ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது. டிபின்னு பேர் கேட்டாலே நிறைய பேர் பயணில் ஓடிடுவாங்க. ஸோ டிபியும் ஈஸி தான். ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் இருக்குது, டீப் லேர்னிங் இருக்குது. இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக? நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸும் செஞ்சுருக்கேன். ஒரு புக் இருக்குது, ஹேண்ட்ஸ் ஆன் மிஷின் லேர்னிங் வித் டென்சார்ஃப்ளோ ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கி நான் படித்தேன். அப்புறம் NPTEL டீப் லேர்னிங் கோர்ஸ் நான் ஒன்று எடுத்தேன். அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். எல்லாமே எனக்கு வந்து ஆன்லைன் 2 வருஷம் ஆன்லைன் மட்டும் போச்சு கிளாஸஸ். ஸோ அந்த ஆன்லைன் டைமை யூஸ் பண்ணி நான் இவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ மிஷின் லேர்னிங் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி இப்போ இருக்கிற டைமில். இப்போ 2022 மிஷின் லேர்னிங் ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி ஃபியூச்சரில் ரொம்ப அதுக்கு வேல்யூ அதிகம். ஸோ மிஷின் லேர்னிங் வீடியோஸும் நான் போட போகிறேன் உங்களுக்காக. மிஷின் லேர்னிங்கும் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த சேனல் பார்க்கறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் நீங்கள் கற்றுக்கலாம், டீப் லேர்னிங் கற்றுக்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மிஷின் லேர்னிங் எப்படி யூஸ் பண்ணலான்னு. நான் வந்து ஒரு மெடிக்கல் வெப்சைட் போய் அந்த மெடிக்கல் வெப்சைட்டில் வந்து எக்ஸ்ரே இமேஜஸ் நான் எடுத்தேன். லங் எக்ஸ்ரே இமேஜஸ் நான் எடுத்தேன். டேட்டா செட் கிடச்சிது. டேட்டா செட்னா ஒன்றும் இல்லை, நிறையா இமேஜஸ், நிறைய எக்ஸ்ரே லங் ஸ்கேன் இமேஜஸ் எடுத்தேன். அந்த எக்ஸ்ரே இமேஜஸ் யூஸ் பண்ணி ஒரு டீப் லேர்னிங் மாடல் நான் பில்ட் பண்ணேன். அதாவது ஒரு கன்வால்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்னு ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டீப் லேர்னிங் மாடல் வந்து நான் பில்ட் பண்ணேன். ஸோ அந்த டீப் லேர்னிங் மாடல் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு கோவிட் இருக்கா, நிமோனியா இருக்கா, உங்கள் லங்ஸ் நார்மலா அப்படின்னு வந்து சொல்லும். நீங்கள் ஒரு இமேஜ் வந்து இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவுட்புட் தரும். கோவிட் இருக்கா இல்லையா, இல்லை நிமோனியா இருக்கா, இல்லை நீங்கள் வந்து ஒரு நார்மல் பர்சன் தானான்னு வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் தரும். ஸோ இது ஒரு நான் ப்ராஜெக்டாக செஞ்சேன். இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஒரு மொபைல் ஆப் கிரியேட் பண்ணேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாகிடும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து மொபைலில் ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க, இல்லை மொபைலில் ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் கூட என் கிட்டப்ல இருக்குது, போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். நான் யோசித்தேன், இப்போது
எல்லாமே வந்து அப்ளிகேஷனாக மாறிட்டு இருக்கு. ஏன் வந்து நம்ம ஒரு டீப் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்ண போகிறோம்னு யோசித்தேன். ஸோ அது செஞ்சேன். ஸோ அந்த ஒரு ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் நான் சொல்லுவேன். அது போய் பாருங்கள். கோவிசென்ஸ்னு பேர் வச்சிருக்கேன் ஆப். ஸோ நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நான் அழுத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சால் தானே வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும், ஜாபில் செலக்ட் ஆக முடியும். உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுது. உங்களுக்கு மிஷின் லேர்னிங் தெரியுது, டீப் லேர்னிங் தெரியுது, டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்ஸ் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் அப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு யார் சொல்லுவா? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நான் இந்த சேனலில் போடுறேன். முடிஞ்சால் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் குரூப் கிரியேட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் வந்து டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து அங்கே அப்டேட் பண்ணுறேன். நிறைய இதுக்கு அப்ளை பண்ணுங்க. நிறைய இதுக்கு அப்ளை பண்ணால் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் ஆக முடியும். கரெக்டாக? ஏன்னா நான் வந்து சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்கள் நிறைய இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்டிங் வரலாம், வராமல் போகலாம். வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் நிறைய இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தான் வந்து ஏதோ ஒரு டெஸ்டிங் வரும். அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்லா இதுக்கே போகலாம். கோடிங்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி அப்படின்னு C++ இருக்கு. அதே வந்து கலெக்ஷன்ஸ்னு ஜாவால இருக்கு. STLs வந்து ரொம்ப 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 முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 20 lines ஆஃப் கோட் போகும். அதுவே உங்களுக்கு வந்து STL தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்டாக்னு ஒரு வேர்டு எழுதி, ஒரே ஒரு வேர்டு எழுதி ஸ்டாக்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ STLs ரொம்ப ரொம்ப முக்கியம். STLs நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஃபுல் STL கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டே நான் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். STL பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. STL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளிஃபை ஆகிடும். உங்களால் எந்த கோட் வந்தாலும் வந்து உங்கள் STL யூஸ் பண்ணி போடலாம். எல்லா STL பேசிக்கலி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து STL ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி. ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போடுறேன். STL பிளேலிஸ்ட் தமிழில் போடுறேன். பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. அண்ட் தென் எஸ்பெஷலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அப்டேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் போடுறேன். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, எந்த கம்பெனி எப்போ ஹையர் பண்ணுறாங்க, ஸோ ஹையரிங் சேலஞ்சஸ், ஹேக்கத்தான்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு சஜஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சஜஷன்ஸ் போடுங்க. இந்த சஜஷன்ஸ் படிச்சு ஏதாச்சும் மாற்றணும்னா நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ் எல்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பாருங்கள். சைனிங் ஆஃப். பை.